Hello students, 2025 to 26ல 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இந்த 3 ஸ்டாண்டர்டுக்கும் டெக்ஸ்ட் புக் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மேல கமெண்ட் வருது. நிறைய பேரண்ட்டும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முக்கியமா தமிழ் சப்ஜெக்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கே தவிர மற்ற எந்த சப்ஜெக்டுமே சேஞ்ச் ஆகல. அதுவுமே கூட உங்களுக்கு போர்ஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையும் 2024 to 25 வரையும் உங்களுக்கு 9 இயல் இருந்தது. அந்த 9 இயல்ல இப்ப 2 இயலை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025 to 25ல 2025 to 26ல 7 இயல் மட்டும்தான் போர்ஷன் இருக்கு. 2 இயல் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் சப்ஜெக்ட்ல மொத்தம் 8 யூனிட் இருந்தது, 8 இயல். அந்த 8 இயல்ல உங்களுக்கு 6 இயல் தான் இருக்கு, 2 இயல் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 12க்குமே சேம், 8 இயல்ல 6 இயல் தான் இருக்கு, 2 இயல் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 10th 11th 12th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்குமே 2 யூனிட் குறைச்சிருக்காங்களே தவிர புதுசா எதையுமே மாத்தல. ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னா 100% சேஞ்ச் ஆகல. ஆனா 10th மட்டும் சோசியல்ல ஒரு சில கொஷின்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா போர்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் போர்ஷன் தான். ஸோ புக் சேஞ்ச் ஆகுமானா 100% புக் சேஞ்ச் ஆகலை, சிலபஸ் சேஞ்ச் ஆகவில்லை. படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு நீங்க படிக்க தாராளமா ஆரம்பிக்கலாம். இதை நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லலை. என்னடா இப்பதான் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சோம் உடனே படிக்க சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனா என்னோட வீடியோஸ்ல 10th வீடியோஸ்ல கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. 12th ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க, ஸ்டடி பிளான் சொல்லுங்க. நாங்க இந்த ஹாலிடேஸை வேஸ்ட் பண்ண விருப்பப்படலை, எங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் வரணும் அப்படின்னா இப்பல இருந்தே நாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மேல கமெண்ட் வருது. ஸோ யாருக்கெல்லாம் 12th ஸ்டடி பிளான் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே போல யாரெல்லாம் இப்ப கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட நோட்ஸ் அண்ட் வீடியோஸ் கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது என்னோட பர்சனல் அட்வைஸ். உங்களை நான் 24 ஹவர்ஸும் கண்டினியூவா படிங்கன்னு சொல்லலை. ஆனா அட்லீஸ்ட் இந்த 24 ஹவர்ஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் படிக்க நீங்க டைம் ஒதுக்கலாம். அது கண்டினியூவா கூட ஒதுக்கணும் அப்படின்ல. மார்னிங்ல ஒரு 1 ஹவர் ஒதுக்கலாம், ஈவினிங்ல ஒரு 1 ஹவர் ஒதுக்கலாம். வீக் டேஸ்ல மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே நீங்க ஓரளவுக்கு ஒவ்வொரு சாப்டர்லயுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே 1 or 2 சாப்டரை இந்த லீவ்லயே கவர் பண்ணிடலாம். ஸோ ஸ்கூல் ரீஓபன் ஆன உடனே உங்களுக்கு பரபரன்ட்டு போர்ஷனை நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ படிக்கவே நமக்கு டைம் கிடைக்காது. என்னடா நம்ம 12th போறோம், நம்ம 11th லீவ்ல இருக்கிறோம், இவ்வளவு சீக்கிரம் நம்மளை படிக்க சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். 12th மார்க்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 11th நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, நான் சரியா பப்ளிக் எக்ஸாம் பண்ணல, நான் பாஸ் ஆயிடுவேன் ஆனா எனக்கு மார்க் வராது, நான் சென்டம் எடுக்கலாம்னு எதிர்பார்த்தேன் ஆனா எனக்கு மார்க் குறைஞ்சிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா இருந்தது, ஒரு சிலர் ரொம்ப ஈஸியா இருந்தது, சென்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மார்க் குறைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு கவலை கொள்ள வேண்டாம். ஏன்னா 11th மார்க் அப்படின்றது ஜஸ்ட் 12th போறதுக்கு மட்டும்தான். இப்ப 10th மார்க் நம்ம 11th போறதுக்கு 10th மார்க் யூஸ் ஆகும். அதே மாதிரி 11th மார்க் 12th போறதுக்கு. ஆனா அந்த 12th மார்க் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கட் ஆஃப் வச்சுதான் நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் போறதா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போறதா இருந்தாலும் உங்களுக்கு அந்த மதிப்பெண்கள் மிக 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 முக்கியம். ஸோ தயவு செஞ்சு வேண்டும், வீடியோ வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 12th வீடியோஸ் அப்லோட் பண்றேன். தொடர்ச்சியா வீடியோஸ் அப்லோட் பண்றேன் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு படிக்கணும். ஸோ கண்டிப்பா நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. 11th இப்ப 12th போயிட்டீங்க. ஸோ 10th முடிச்சவங்க 11th போக போறீங்க, 9th படிக்கிறவங்க 10th போக போறீங்க. நான் அவங்கள மீன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தொடர்ச்சியா என்ன வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.